புதுவையில் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க இந்த தீபாவளி திருநாளில் சபதமேற்போம் என மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் RLV தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி வரும் புதுவை மக்கள் அனைவருக்கும் உங்கள் RLV மகிழ்ச்சிகரமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை துன்புறுத்தி வாட்டி வதைத்த நரகாசுரனை வதம் செய்து மக்களை திருமால் காப்பாற்றிய தினமாக இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதுபோன்று இருள் விலகிய அனைவரது வாழ்க்கையிலும் தீப ஒளியேற்றும் நாளாகவும் தீமைகளை அகன்று நன்மைகள் வந்து சேரும் நாளாகவும் இந்த தீபாவளி அமைய வேண்டுமென்று வேண்டுகின்றேன். தர்மத்தின் வாழ்வதனை சூது காப்போம், மீண்டும் தர்மமே வெல்லும் என்கின்ற நீதியை நிலைநாட்டும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதுவையில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சியை விரட்டி ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை 2026 உருவாக்க புதுவை மக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் இத்தீப திருநாளில் சபதமேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரைவில் எனது தலைமையில் புதிய அரசியல் கட்சி உருவாக்கி புதுவை மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபாவளியை அன்புடனும் ஜாதி மத பேதமின்றி சகோதரத்துடனும் சந்தோஷத்துடன் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் என மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார்.